எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவர், மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பிதாவே, நான் வாழ்த்துகிறேன். என் சுயம் வெளிப்பட்டு நான் வெட்கப்படாதபடி என் கண்கள், சிந்தை, நாவு, கரங்கள், இருதயம், ஆவி, ஆத்தும, சரீரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹalleluya. ஹalleluya. நல்ல சத்தமா ஹalleluya. ஹalleluya. நாம் கடந்த சில வாரங்களாய் ஒரு காரியத்தை தியானித்துக் கொண்டே வருகிறோம். ஜாக்கிரதை. ஆமென். சர்வாயுத வர்க்கம், சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம் அப்படின்னு நம்ம தொடங்கி ஆயுதங்கள் என்ன அப்படிங்கிற நான் ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு நான் கொடுத்தேன். இயேசுவினுடைய நாமம் ஒரு ஆயுதம், இயேசுவினுடைய ரத்தம் ஒரு ஆயுதம், இயேசுவினுடைய தழும்புகள் ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. வேத வசனம் ஒரு ஆயுதம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆயுதம். இதெல்லாம் நான் இன்ட்ரோல நான் உங்களுக்கு சொல்றேன். கடந்த வாரத்துல எப்பயுமே நம்முடைய ஆயுதங்களை, நம்முடைய காரியத்துல நம்ம ரொம்ப ஆயத்தமா இருக்கணும். யுத்தம் எப்ப வேணாலும் நமக்கு நேரா கடந்து வரலாம். யுத்தம் வருகிறதற்கான டைம் சொல்லிட்டெல்லாம் என்ன செய்யாது, வராது. அது எப்ப வேணாலும் நமக்கு நேரா யுத்தங்கள் வரும். யுத்தம் அப்படிங்கிறது கத்தி எடுத்து சண்டை போடுற யுத்தம் கிடையாது. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும், துரைத்தனங்களோடும், அதிகாரங்களோடும், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வானமண்டல பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு. எல்லா நேரங்களிலையும் அந்த யுத்தம் நமக்கு நேராய் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நிமிஷத்திலையும் நம்ம அதை ஜெயிச்சு நம்ம கடந்து வர வேண்டியது அவசியம். எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த யுத்தம் வரும் என்று நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன். அந்த யுத்தத்துக்கு நீங்க தயாராகணும். அந்த யுத்தத்துக்கு நீங்க ஆயத்தமாகி கொண்டே இருக்கணும். டெய்லி பிராக்டிஸ் எடுக்கணும். டெய்லி தேவ சமூகத்துல உங்க ஆயுதங்களை நீங்கள் கூர்மைப்படுத்தி கொண்டே இருக்கணும். டெய்லி நீங்க உங்களுடைய யுத்தத்துக்கு தயார் உள்ளவர்களாய் நீங்க என்ன செய்யணும், இருக்கணும். அதிகாலையில ஆண்டவர் சொல்லுகிறார், தினந்தோறும் என் கிருபை புதியதாய் இருக்கிறது, காலைதோறும் என் கிருபை புதியதாய் இருக்கிறது. நீங்க டெய்லி போய் அன்னன்னைக்குள்ள தேவனுடைய கிருபையை, தேவனுடைய அதிகாரத்தை, தேவனுடைய ஆயுதங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளணும். நேற்றைக்குள்ள ஆயுதத்தை வச்சு இன்னைக்கு நீங்க என்ன செய்ய முடியாது, யுத்தம் பண்ண முடியாது. நேற்றைக்குள்ள கிருபையை வச்சு இன்னைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, பிசாசுக்கு எதிர்த்து என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. பொல்லாப்புக்கு நீங்க விலகுங்க, சாத்தானுக்கு நீங்க எதிர்த்து நில்லுங்க என்று சொல்லி கடந்த வாரத்துல நான் உங்களோடு பேசினேன். அது மாத்திரமல்ல, யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறதுக்கு தடையாய் இருக்கிற ஒரு விஷயத்தை நாம் விரிவாய் பார்த்தோம். அது நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம், அதனுடைய 25 31 வசனங்கள். 31வது வசனம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். யுத்த நாளுக்கு குதிரை எப்பயுமே ரெடியா இருக்கு. குதிரை பவர்ஃபுல்லா இருக்கு, ரெடியா இருக்கு. ஆனா யுத்தத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா கர்த்தர் தான் நிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். யுத்தத்துக்கு குதிரை ரெடியா இருக்கு, ஆயுதங்கள் இருக்கு, சர்வாயுத வர்க்கம் இருக்கு, நம்ம பவர்ஃபுல்லா இருக்கிறோம். ஆனா ஜெயம் வரணும்னா கர்த்தரிடத்துல இருந்து தான் என்ன செய்யணும், வரணும். வேதம் சொல்லுகிறது, விதைக்கிறவன் ஒருவன், நீர் பாய்ச்சுகிறவன் ஒருவன், விளைய செய்கிறவர் கர்த்தர். விளையணும்னா கர்த்தர் தான் என்ன செய்யணும், விளைய செய்யணும். இதெல்லாம் நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், ஞாபகப்படுத்துகிறதுக்காக சொல்றேன். அப்போ நம்ம ஆயத்தமாகி கொண்டே இருக்கணும். உங்க ஆயத்தத்துக்கு எதிராக இருக்கிறது தான் சோம்பேறித்தனம். அல்லேலூயா. ஆமென். அதை குறிச்சுதான் நம்ம பார்த்தோம். 25வது வசனம் சொல்லுகிறது, சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். நமக்கு ஆசை இருக்கும், ஜெயிக்கணும். ஆசை இருக்கும், நம்ம முன்னேறணும். ஆசை இருக்கும், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். ஆசை இருக்கும், நம்ம பெரிய ஆட்கள் ஆகணும் அப்படின்னு. ஆனா நம்ம சோம்பேறித்தனமா ப்ரிப்பேர் ஆகாம இருந்தோம்னா, டெய்லி நம்ம தயாராகாம இருந்தோம்னா ஜெயம் வராது. அல்லேலூயா. நீங்க டெய்லி தயாராகணும்.
சோம்பேறித்தனத்துக்கு ஆப்போசிட் என்ன, அதை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் போன வாரமே பகுதி தான் உங்களோட பேசுறேன், மிச்சம் இருக்கு. ஆனா இந்த வாரத்துல நம்ம சோம்பேறித்தனத்துக்கு ஆப்போசிட் என்ன, அதை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. 22ஆம் அதிகாரம் எடுங்க. 22ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். தன் வேலையை ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல நீங்க சோம்பேறித்தனமா உறங்கிக்கிட்டு இருக்காம நீங்க செயல்பட்டு கொண்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் சாதாரண மனுஷர்களுக்கு முன்னாடி நிக்கிறவங்க அல்ல, நீங்க ராஜாக்களுக்கு முன்னாடி நிக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஆமென். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகி கொண்டே இருக்கணும். இந்தியாவுக்கு ஒரு யுத்தம் வருகிறது, ஒரு பெரிய போர் வருகிறது அப்படின்னா போர் வீரர்கள் எல்லாம் உறங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா திடீர்னு எந்திரிச்செல்லாம் சண்டை என்ன செஞ்சிட முடியும், போட முடியாது. எனி டைம் அவங்க அலர்ட்டா இருக்கணும். எந்த நேரம் அவங்க சரீரம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். சிலப்போ ஓட வேண்டியிருக்கும், மலைகள் ஏற வேண்டியிருக்கும், பலகனி வழியாய் சாட வேண்டியிருக்கும், துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு ஓட வேண்டியது இருக்கும், பீரங்கியை சுமந்துக்கிட்டு ஓட வேண்டியது இருக்கும். பல விதமான பாதைகள் ஒன்றும் செம்மையா இருக்காது. அது மலைகளும் குன்றுகளும் குழிகளும் பலவிதமான போர் ஸ்தலங்கள் எல்லாம் ரொம்ப மோசமான இடமா இருக்கும். அந்த இடத்துக்கு தக்கன நம்ம ஆயத்தமா இருக்கணும், ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. திடீர்னு ஒரு யுத்தம் வந்துருச்சு, நான் எந்திரிச்சு சண்டை போட போறேன்னா நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் வரும்போது என் ஊழியக்காரனை நான் தூங்குகிறவனா பார்த்தேன் அப்படின்னு சொன்னா நான் அவனை கைவிட்டுருவேன். யார் விழித்திருந்து யார் ஆயத்தமா இருக்கிறாங்களோ, யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிறாங்களோ, நான் அவர்களோடு இருந்து ஜெயத்தை கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென். ஜெயம் நம்ம எடுக்க முடியாது, ஜெயத்தை கர்த்தர் தான் கொடுக்கணும். அது யாருக்கு சித்தமா இருக்கோ அவங்களுக்கு கர்த்தர் தான் கொடுக்கணும். நம்ம எவ்வளவு போராடினாலும் சரி, எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் சரி, என்னதான் செஞ்சாலும் சரி, நம்முடைய பலன் அப்பிரயோஜனமானது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய பலத்தினாலதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஜாக்கிரதை உள்ளவர்களை நீங்கள் கண்டால் அவங்க நீசருக்கு முன்னாடி என்ன செய்ய மாட்டாங்க, நிக்க மாட்டாங்க. ஒருவேளை பிள்ளைகள் படிக்கிறவங்களா இருக்கலாம், வேலை செய்யறவங்களா இருக்கலாம், சின்ன தொழில் செய்யறவங்களா இருக்கலாம், என்ன செஞ்சாலும் சரி அந்த வேலையில, அந்த படிப்புல, அந்த தொழில நமக்கு ஒரு ஜாக்கிரதை வேணும். அவன் கருத்தா நம்ம அதை செய்யும் போதுதான் ஜெயிக்க முடியும். வேதாகமத்துல ஜாக்கிரதையா இருந்தவர்கள், ஜாக்கிரதையை விட்டவர்கள் ஒரு சிலரை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். ஒருவேளை நீங்க ஆராதனை லைவ்ல பார்த்திருந்திருக்கலாம், இருந்தாலும் மறுபடியும் நான் உங்களோட பேசுறேன். ஏன்னா அவங்களுக்கும் என்னால குறைக்க முடியாது, உங்களுக்கும் நான் குறைக்க முடியாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் வசனங்கள் பிரசங்கிக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலப்போ கொஞ்சம் கூடுதலா இருக்கும், சிலப்போ கொஞ்சம் குறைவா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு கற்றுத் தருவார். ஆமென். நம்முடைய எதிர்பார்ப்புக்கு தக்கன நமக்கு எவ்வளவு பசி இருக்கோ அவ்வளவு சாப்பாடு கிடைக்கும், எவ்வளவு தாகம் இருக்கோ அவ்வளவு தண்ணீர் என்ன செய்யும், கிடைக்கும். நமக்கு தாகம் குறைவா இருந்துச்சுன்னா குறைந்த தண்ணீர் தான், பசி குறைவா இருந்துச்சுன்னா அமிர்தமே வச்சாலும் நமக்கு கேட்கறதுக்கு என்ன செய்யும், சாப்பிடுறதுக்கு நமக்கு பிடிக்காது. அல்லேலூயா. அதனால தாகத்தோட பசியோட நீங்க இதை கேளுங்க. நான் என் வாழ்க்கையை நான் எப்படி மாத்திக்கணும், நான் அதுக்காக என்ன செய்யணும், கவனமா கேளுங்க. அல்லேலூயா. தேவன் தன் வேலையில் ஜாக்கிரதையுள்ளவனை நீ கண்டால் அவனை நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆதியாகமம் 39 அதனுடைய 1 - 4 வசனங்கள் வாசிச்சு பார்த்தா, ஆதியாகமம் 39 1 - 4 வசனங்கள் வாசிச்சு பாருங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசம் தான் அவனை விலைக்கு வாங்கினான். போதும். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அல்லேலூயா. நீங்க யோசேப்பை பாருங்களேன். யோசேப்பு திடீர்னு அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டான். ஒரு ஆளு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள, ஒரு தான் விரும்பாத ஒரு இடத்துக்குள்ள கட்டப்படுறாங்க அப்படின்னா நம்ம எல்லாம் யோசிக்கிறோம். பல நேரங்கள்ல நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஏதோ தப்பு பண்ணிருக்கோம், அதனாலதான் என்ன செய்யறாங்க, இந்த பாடுகளை என்ன செய்யறாங்க, அனுபவிக்கிறாங்க. யோசேப்பினுடைய வீட்டுல, அவன் தகப்பன் வீட்டுல, தகப்பனுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை. அவன் தன் சகோதரர்களின் நடுவுல விசேஷமானவன். அவனுக்கு விசேஷ வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் விசேஷமானவனா இருந்ததுனால அவனுக்கு விசேஷ வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அவன் விசேஷமா இருக்கிறதுனால அவனை புலியில தூக்கி போட்டாங்க. யாரு? சொந்த சகோதரர்கள் தூக்கி போட்டாங்க.
சொந்த சகோதரர்கள் 20 வெள்ளி பணத்துக்காக அவனை விற்று போட்டார்கள். அவன் இப்ப நிக்கிற இடம் போத்திபாருடைய வீடு. நீங்களும் நானுமா இருந்தா ஒரு பிரயாசம் வரும்போது, ஒரு பாடுகள் வரும்போது, நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருந்து நம்ம விழத்தள்ளும் போது நம்ம தேவனை நோக்கி முறுமுறுத்திருப்போம். பலவிதமான வார்த்தைகளை நம்ம என்ன செஞ்சிருப்போம், பேசியிருப்போம். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனால என்ன நடந்ததுன்னு கீழே நீங்க வாசி பார்த்தா நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் பின்னாடி வர்றேன். ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். யோபுவுக்கு பிரச்சனை வந்தது. ஆமென். யோபு என்ன தப்பு பண்ணா யோபுக்கு அந்த பிரச்சனை வந்தது? யோபு என்ன தப்பு பண்ணா அவனுக்கு அந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யோபு பண்ண தப்பு நல்லது மட்டும்தான். அல்லேலூயா. யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா அப்ப யோபுவுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு நீங்க ஒரு வேளை கேட்டா, யோபு பாவம் செஞ்சதுனால அவனுக்கு பிரச்சனை வரல, பாவத்தை செய்ய வைக்கும்படி அவனுக்கு பிரச்சனை வரல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை பாவம் செய்ததுனால வருகிறது கிடையாது, பாவம் செய்ய வைக்கும்படி பிரச்சனைகள் வருகிறது. அல்லேலூயா. யோபுவுக்கு வந்த பிரச்சனை நம்ம பார்வையில யோபு பயங்கரமா தகர்த்து போயிட்டான். பிசாசு போய் கேட்கிறான், நீர் அவனுடைய வீட்டை அவனுடைய குடும்பத்தை வேலி அடைக்கவில்லையோ? நீர் அதை எடுத்து பாரு, உம்முடைய ஆதரவை அவனை விட்டு விலக்கி பாரு, அவன் உம்முடைய முகத்துக்கு நேரே உம்மை தூசிப்பான். விலக்கினார், தூசிக்கல. இரண்டாவது சொல்லுகிறார், தன்னுடைய சரீரத்துக்கு ஒண்ணுன்னா அவன் கண்டிப்பா தூசிப்பான். அதுக்கு விரோதம் என்னத்தை வேணாலும் மனுஷன் விட்டுருவான், தன்னுடைய காரியம்னா அவன் விடமாட்டான் என்று சொன்னப்போ அவனை தூக்கி பிசாசனுடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர், உன் கையில் இருக்கிறான், நீ வச்சுக்கோ, நீ அவனை என்ன வேணா பண்ணு, நான் ஜீவனை மட்டும் என்ன செய்யக்கூடாது. நீங்க வாசி பாத்தீங்கன்னா தெரியும், யோபு 22ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்கன்னா, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறார், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகளில் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு பலவித சோதனைகள் வந்துச்சு, எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. இப்ப தனக்கு கூடத்துல இருக்கிற, தன்னை பாதுகாக்கிற, தனக்கு ஆதரவா இருக்கிற ஒரே ஒரு ஆள் மனைவி. அவங்க சொல்றாங்க, அவங்க பரிதாபத்தில் தான் சொல்றாங்களே தவிர நீர் அவர் மேல உள்ள வெறுப்புல அவங்க சொல்லல. ஒரு பரிதாபம், கெட்டின கணவர், இவ்வளவு நல்லா இருந்த ஒரு மனுஷன், எல்லாருக்கும் முன்னாடி மதிப்பு மிக்கவரா இருந்த ஒரு மனுஷன், இப்படி திடீர்னு ஒரு வியாதிப்பட்டு எல்லாராலும் கிண்டல் கேலிக்கு உட்படுகிறானே, நீர் உம்முடைய தேவனை தூஷித்தால் ஜீவனை விட்டுலாமே. அவர் சொல்றாரு, நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுற, ஆண்டவர்கிட்ட நன்மையை பெற்றவன் தீமையையும் பெற வேண்டும். அல்லேலூயா. உதடுகளினால் பாவம் செய்யலாம். அப்போ பிசாசுக்கு என்ன நோக்கம்னா, நம்முடைய உதடுகளினால ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரை விட்டு நம்மளை விலக்குவதற்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். ஆனா ஒரு சின்ன தூஷண வார்த்தை நம்மள ஆண்டவரை விட்டு 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போய். ஆமென். இப்ப சாத்தான் யோபு சோதிக்கப்பட்டது பாவத்தின் நிமித்தம் அல்ல, பாவம் செய்ய வைப்பதற்காக. பாவம் எப்படியாவது அவன் செஞ்சிருவான்றதுக்காக. அவன் செய்வான், நீர் வேணாலும் அவனை தொட்டுப்பாரு, அவனுக்குள்ளதை எடுத்துப்பாரு, அவனை விட்டு விலகிப்பாரு, அவன் பாவம் செய்வான்னு சொல்லிதான் சவாலே. பல நேரங்கள்ல நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள், அது நம்மளை பாவம் செய்ய தூண்டுகிறதற்கா இருக்கும், அல்லது பாவம் செய்ய வைப்பதற்கு இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நமக்கு நேரை வருகிற ஆயுதங்களை எதிர்த்து நிற்கவும் ஜெயிக்கவும் நம்ம எப்பவும் தயாரா இருக்கணும். அல்லேலூயா. எந்த வழியில வேணாலும் வரலாம். யோபுக்கு வந்த மாதிரி கூட என்ன செய்யலாம், வரலாம். சின்ன பிரச்சனைக்கு கூட எல்லாரும் சொல்லுவாங்க, நான் யோபுவை விட என்ன செய்யறேன், சோதிக்கப்படுறேன். காரணம், யோபு நிலைமையில யாருமே இருந்ததே கிடையாது. நம்ம கேள்விப்பட்டிருக்க மட்டும்தான் செய்யறோம். அவனை பாவம் செய்ய தூண்டும்படி எந்த லெவலுக்கு வேணாலும் பிசாசு போனான். பேதுருவை குறிச்சு பேதுரு மறுதளிக்கிறான் பிசாசு. அந்த ராத்திரியில இயேசு கிட்ட பேதுரு சொல்றாரு, நீர் மரிப்பீர், ஆனால் நானும் உங்க கூட சேர்ந்து மரிப்பேன்.
இல்லனா அவன் நானும் உங்க கூட சாக தயார்னு அவன் சொல்லும் போது ஆண்டவர் அவனை கெட்டி பிடிச்சிட்டு சொல்றாரு, நீ இன்றைக்கு ராத்திரியில என்ன 3 தடவை மறுதளிப்ப, சேவல் கூவுகிறதுக்கு முன்னாடி மறுதளிப்ப அப்படின்னு சொன்ன உடனே பிசாசு இந்த பக்கம் நின்னு பேதுரு இப்படி இயேசு சொன்ன உடனே பிசாசு இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றான், ஆண்டவரே இவன் கண்டிப்பா உம்மை மறுதளிப்பான், நான் அதுக்கான பிளான் திட்டம் எல்லாம் போட்டு வச்சிட்டேன். இவன் மறுதளிக்கும் போது இவனை சுளவுல புடைக்கிற மாதிரி புடைக்கிறதுக்கு எனக்கு அவனை விட்டு கொடு. அல்லேலூயா. தப்பு பண்ணாலும் பிரச்சனை, தப்பு பண்ணாட்டினாலும் பிரச்சனை. நீர் இவன் தப்பு பண்ண அடுத்த நிமிஷம் இவனை என் கையில தரணும், நான் சுளவுல புடைக்கணும். உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நான் பேதுருவே, பிசாசு என்னிடத்தில் உன்னை புடைக்கும்படி கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் உன்னிலிருந்து நீங்காதபடி உனக்காக ஜெபம் பண்ணினேன். அல்லேலூயா. உங்களை போட்டு புடைக்கலாம், விசுவாசத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் எனும் கேடயத்தை நீங்க பிடிச்சு கொண்டு நில்லுங்க. ஏன் நில்லுங்க? பிசாசு எய்கிற அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் உங்கள் விசுவாசம் எனும் கேடயம் இருக்கணும், நிக்கணும். எந்த காரியத்தை நீங்க ஜெபம் பண்ணும் போது வேதம் சொல்லுகிறது, பெற்றுக்கொள்ளுவோம் என்கிற விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும். நமக்கு ஜெபம் பண்ணுவோம், எல்லாமே இருக்கும், ஆனா ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே பெற்றுக்கொள்ளுவோம்ங்கிற நம்பிக்கை நமக்கு என்ன செய்யும் இருக்கா? நிறைய பேருக்கு அதான். நம்ம இவ்வளவு பெரிய விஷயத்தை கேட்கிறோம், ஆண்டவர் எங்க செய்ய முடியும்? அவருடைய கைகளுக்கு செய்ய முடியாத ஏதாவது ஒண்ணு இருக்கா? மாம்சமான யாவருக்கும் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. அவர் தடை பண்றாரு, அவர் லேட் பண்றாருன்னா அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவோ காரியங்களை கர்த்தரால செய்ய முடியும், சில காரியங்களை கர்த்தர் தாமதம் பண்ணுகிறார், அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். எகிப்துல என்ன தப்பு பண்ணி ஆண்டவரை நாங்க அடிமையா போனோம்? என்ன தப்பு பண்ண? சாப்பாட்டுக்கு போனது ஒரு தப்பா? பஞ்சம் வந்துருச்சு, முழு உலகத்திலையும் பஞ்சம், சாப்பாட்டுக்கு போனது ஒரு தப்பா? வந்த பார்வோன் எங்க ராஜா யோசேப்பை மறந்து போனா, அது ஒரு தப்பா? நாங்க ஏன் அடிமைப்படுறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உங்க நீதியின் நிமித்தம் நான் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுக்கல, அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுடைய பாவம் நிவர்த்தியாகிற வரைக்கும் நீ இதை அனுபவிச்சுதான். அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான், இப்போ போத்திபாருடைய வீட்டுல இருக்கிறான். எப்படி கொண்டு போகப்பட்டான்? அவனுடைய நல்ல வஸ்திரம் பிடுங்கப்பட்டுருச்சு, தகப்பனுடைய நல்ல ஒரு குமாரன் என்கிற அந்தஸ்து பிடுங்கப்பட்டுருச்சு, எல்லாத்தையும் உரிந்து கொண்டு அவனை வெறும் ஒரு 20 காசுக்கு வித்து போட்டாங்க. வெறுமையாய் போய் ஒரு அடிமை சந்தையில நிற்கும் போது போத்திபார் அவனை விலைக்கு வாங்கினான். விலைக்கு வாங்கும் போதும் இவனுடைய மனசு பதறவே கிடையாது. அவன் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறான். கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். எனக்கு பின்னாடி என் சகோதரர்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாமே எனக்கு எதிராக இருந்தாலும் என் தரிசனம் எனக்கு கொடுத்தவர் அவர் மறிக்கல, அவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை காக்கிறவர் உறங்குவதே இல்லை, தூங்குவதே இல்லை, அவர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு நினைச்சான், கர்த்தர் என் கூட இருந்தா யார் எனக்கு என்ன செய்து முடியும்? அல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கீழே நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்றும் அவன் எஜமான் கண்டு அவனுடைய ஆகார விஷயத்தை தவற பாக்கி எல்லாத்தையும் அவன் கையில ஒப்பு கொடுத்தான். நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு வேலை செஞ்சு சரியான கூலி கிடைக்கல அப்படின்னா நம்ம எவ்வளவு அசால்ட்டா வேலை செய்யணும் யோசிச்சு பாருங்க. நீங்க வேலை செய்றீங்க, நீங்க படிக்கிறீங்க, நீங்க படிச்ச படிப்புக்கான அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கல, நீங்க செய்யற வேலைக்கான கூலி உங்களுக்கு கிடைக்கல, எதுவுமே கிடைக்கலன்னா உங்களுடைய மன நிலைமை எப்படி இருக்கும்? கவனிக்கிறீங்களா? உங்க நிலைமை எப்படி இருக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த முதலாளிக்கு நம்ம என்னைக்குமே உண்மையா என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். சில நபர்கள், வாலிபர்கள் எல்லாம் நான் வேலை செய்யும் போது சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு 2 மணி நேரம் ஓபி அடிச்சேன், 1 மணி நேரம் ஓனர் இல்லை, அதனால நாங்க செடி கிட்ட படுத்து தூங்கிட்டோம் சொல்லுவாங்க. ஆனா சாயங்காலம் ஆகும்போது என்ன வரும் அப்படின்னா, சனிக்கிழமை ஆகும்போது கரெக்டா 6 நாள் சம்பளம் கையில என்ன செய்யும் கிடைக்கும், வச்ச தாளா கையில என்ன செய்யும் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. நம்ம மறுபடி முதலாளி உங்ககிட்ட ஒரு சம்பளம் நியமிச்சாரா? உங்களுக்கு 500 ரூபாய் சம்பளம் நியமிச்சிட்டார்.
அந்த 500 ரூபாய் நீங்க வேலை செஞ்சீங்களோ செய்யலையோ சனிக்கிழமை சாயங்காலம் உங்க பாக்கெட்டுக்கு வரும். ஆமென். ஆனா நமக்கு தெரியும் நம்ம 500 ரூபாய்க்கு என்ன செய்யல, வேலை செய்யல. காரணம் இவர் காப்பி ஒழுங்கா தர மாட்டேங்கிறாரு. காப்பி சூடா இல்ல, தணுப்பா இருக்கு, வடை நேத்தைக்கு போட்டது மாதிரி இருக்கு, ராத்திரியே வாங்கிட்டு வந்து வச்சுட்டான். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன், நான் தூங்க போறேன்னு சொல்லி செடி மூட்டுல நின்று 10 செடி போடுற ஆளு 4 செடியில அப்படியே தடவிக்கிட்டு நின்னா முதலாளி ஆசீர்வதிப்பாரா, தொழிலாளி ஆசீர்வதிப்பாரா? ஆமென். நீங்க அடிமைத்தன வீடா இருக்கிற யோசேப்பை போய் பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு சம்பளமே கிடையாது. அல்லேலூயா. இரண்டாவது, ஆளோட்டிகளுடைய வேதனை அவனுக்கு இருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஆளோட்டிகளுடைய வேதனை நிமித்தம் ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள். என் ஜனங்கள் ஆளோட்டிகளால் படுகிற வேதனையை நான் கேட்கவே கேட்டேன். இவன் போத்திபாருடைய வீட்டுல சம்பளம் கிடையாது, ஆளோட்டிகள் இருக்கிறாங்க. ஆளோட்டிகள் எப்ப நான் தான் நல்ல வேலை செய்யறானே, ஏன் அவனை திட்டுற அடிக்கிறேன்னு கேட்டா, எப்ப எங்க வேலை அடிக்கிறது, எங்க வேலை தார்க்க மூச்சு குத்துறது. அவன் வேலை செஞ்சாலும் செய்யாட்டினாலும் நாங்க குத்திக்கிட்டே தான் இருப்போம். நீ வேலை செய் வேலை செய் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன் சவுண்டு கேட்கலன்னா உள்ள இருக்கிற போத்திவார் சத்தம் போடுவான், என்னடா தூங்கிட்டியான்னு கேட்பான். என் வேலை ஆளோட்டுறது, ஆளை விரட்டி விரட்டி வேலை வாங்குறது. அவன் செஞ்சாலும் செய்யாட்டினான். யோசேப்போட வேலை அவனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் கொஞ்சம் கூட அவனுடைய வேலையில அஜாக்கிரதையா இல்லை. அவன் வேலையை அவன் ஜாக்கிரதையோட செய்தான். கர்த்தர் அவன் செய்த சகலவற்றை ஆசீர்வதித்தார். உங்க கூட கர்த்தர் இருந்தா உங்க எதிரியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடம், நீங்க எதிரிகளுக்குள்ள நீங்க இருந்தா கூட அவர்களையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றி தருவார். உங்களை சுத்தி 100 பேர் எதிர்ப்பா இருந்தாலும் உங்க நிமித்தம் அவங்க ஏதாவது ஒரு வகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டா நீ நீசருக்கு முன்னாடி நிக்கவே மாட்டான். அல்லேலூயா. இங்க எல்லாம் அவனுக்கு கீழ்பட்டிருக்கிறது, எல்லாமே அவனுக்கு கீழ்பட்டிருக்கிறது. அவன் வீடு 5வது வசனம், அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினார். ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையில் விட்டு தன் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகும் ரூபமும் சௌந்தரியமும் முகமும் உள்ளவனாயிருந்தான். இவன் அழகு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப எல்லா சுதந்திரம் இருக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எப்பயுமே சுதந்திரத்துக்காக ரொம்ப போராடுவோம். ஆமென். ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்காக ரொம்ப போராடுவோம். அதுக்காக 40 நாள் 60 நாள் 100 நாள் நம்ம உபவாசம் கூட என்ன செய்வோம், இருப்போம். உடம்ப வருத்திக்குவோம், பல நாட்கள் கெஞ்சுவோம், பல நாட்கள் ஓடுவோம். ஆனா அந்த சுதந்திரம் கையில கிடைச்ச உடனே வரும் பாருங்க ஒரு அசால்ட். ஆமென். நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்போம், அது கிடைச்ச உடனே நமக்கு ஒரு அசால்ட் வரும் பாருங்க. ஆமென். நம்ம விரும்பினது நடக்கும் போது நம்முடைய ஆத்மாவில் ஒரு சந்தோஷம் வரும். அந்த ஆத்மா சந்தோஷப்படும் போது நம்முடைய மாம்சம் சொல்லும், போதும், நீ தான் கேட்டது கிடைச்சிருச்சுல, இனி நீ எதுக்கு பிரயாசப்படுற, நீ எதுக்கு நீ வந்து ஓடிட்டு இருக்கிற, ரெஸ்ட் எடு, கொஞ்சம் ரெஸ்ட். அதான் கிடைச்சிருச்சுல. கிடைக்கிறதுக்கு முன்னாடி ராத்திரி முழுவதும் ஜெபம், கிடைச்சதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் கூட ஜெபம் கிடையாது. அப்புறம் எல்லாம் போயிருச்சு, மறுபடியும் ராத்திரி முழுவதும் ஜெபம். எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? செஞ்சான். அவன் சொல்லுங்களேன். எதுவுமே கிடைக்காட்டினாலும் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் எப்படி செய்வேன், நான் நேர்த்தியாய் செய்வேன். அதுல எனக்கு எந்த குறையும் யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது. அதுல ஏதாவது உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா, ஏதாவது ஒரு வருமானம் இருக்கா? யோசேப்புக்கு கேட்டா ஒரு வருமானம் கிடையாது. அதை வச்சு அவன் குடும்பத்தையோ அவன் பிள்ளைகளையோ போற்ற போறதே கிடையாது. அங்க இருக்கிற அத்தனையும் போத்திபாருடையது. அவன் 100% தன் உழைப்பை கொடுக்கணும், தன் வேலையை செய்யணும். வேலையை செஞ்சுட்டு கிடைக்கிறத சாப்பிட்டு கம்முன்னு என்ன செய்யணும், இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆளு
ஆளுகிட்ட இப்ப சுதந்திரம் வந்துருச்சு. சுதந்திரம் வந்தப்போ இவன் வீட்டுக்குள்ள எல்லா காரியத்திலையும் இவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. போத்திபாருடைய மனைவி, என் கணவரை நான் விட்டுட்டு வரேன், நம்ம ஓடி போலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும் போது அவர் சொல்ற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. உன் கணவர் எல்லாத்தையும் எனக்கு கீழ்படுத்தி இருக்கிறார், சரிதான், ஆனா கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். அவர் எல்லா விஷயத்தையும் பார்த்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஞாபக புஸ்தகங்கள் என்ன செய்யும். அவர் சொல்றார், கர்த்தர் பார்க்கிறாரு, அவருக்கு முன்னாடி நான் எப்படி தப்பு செய்ய முடியும்? அல்லேலூயா. அடுத்த நாள் போத்திபாருடைய வீட்டில் இருந்த சர்வ மகிமையை இழந்து அடுத்த நாள் போத்திபாருடைய சிறைச்சாலைக்கு அவன் கொண்டு போகப்பட்டான். ஆமென். அதுல நீங்க வாசி பாத்தீங்கன்னா தெரியும். 20வது வசனமா 21வது வசனமா 20 வசனம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டார்கள். இவர் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு தப்பு பண்ணி யோசேப்பு சிறைச்சாலைக்கு வரல. ஆனா அவருடைய மேல இருக்கக்கூடிய பழி என்னன்னா விபச்சார கேஸ். ஆமென். ஒரு ரேப் கேஸ் அவர் மேல இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு கேஸ் வாங்கிட்டு சிறைச்சாலைக்குள்ள போறாரு. கர்த்தர் அவனோடு இருக்கிறார். ஆமென். பலரும் நம்ம மேல பலவிதமான கேஸ், நம்மளை பார்க்கிறவங்க முகத்தை மட்டும்தான் என்ன செய்யறாங்க, பார்க்கிறாங்க. ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். நம்ம வெளிப்புற தோற்றத்தை பார்த்து ஒரு முடிவு என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. இருதயத்தை பார்க்கிற கர்த்தரை மட்டும் தான் பார்க்கணும். நம்ம இருதயத்துல தான் கணக்கு கொடுக்கணும். அவன் இருதயத்துல இருக்கிற விஷயத்துக்கு தான் கணக்கு கொடுக்கணும். வெளியில இருக்கிறதுக்கு ஆண்டவர் கணக்கு கேட்கவே மாட்டார். யோசேப்பு தாவீது ராஜாவாக வேண்டிய இடத்துல அவன் எலியாப் ராஜாவாகிறதுக்கு வந்து நிற்கும் போது அவனுடைய சரீரம் எலியாப்புனாலே அவன் ராஜாவை போன்றவன், தேவனை போன்றவன் அர்த்தம். தேவனை போல அவனுக்கு பராக்கிரமசாலி, யுத்த வீரன் சரீரம் இருக்கு. அவனுக்கு அவ்வளோ ராஜாவாகிறதுக்கு சகல தகுதி இருக்கு. சாமுவேல் பார்த்ததுல வச்சு ஏற்ற பெஸ்டான ஆள் யார் தான்? எலியாப் தான். இவன் தான் கரெக்டான ஆள். இவன் ஆண்டவர் என்று கேட்கிற போது இல்ல. அல்லேலூயா. ஆமென். இப்போ அவர் சொல்றாரு, முகத்தை நீ பார்க்காத, நான் இருதயத்தை பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோசேப்பு விபச்சார கேஸ்ல அவன் கொண்டு போய் ஜெயில்ல போட்டிருந்தா கூட யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். சிறைச்சாலையில அவனுக்கு தயவு உண்டானது. சிறைச்சாலைக்காரன் அவனுடைய கையில சிறையவே ஒப்பு கொடுத்தான். அவன் யோசிச்சு பாருங்க, தன் வேலையில ஜாக்கிரதை உள்ளவன். அவனை நீங்க பார்த்தீங்கன்னா அவன் நீசருக்கு முன்னாடி நிக்க மாட்டான். அவன் ஜாக்கிரதையா இருந்தான். தன் வீட்டுல ஜாக்கிரதையா இருந்தான். தன் தகப்பனுக்கு முன்னாடி நல்ல பையனா என்ன செஞ்சான், இருந்தான். தன் சகோதரர்களின் நடுவில் அவன் ஜாக்கிரதை உள்ளவனா இருந்தான். விசேஷித்த வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த குடும்பத்துல, யாக்கோபினுடைய குடும்பத்துல மூத்த மகன் ரூபன் இருக்கும் போதே இவன் ஜாக்கிரதை உள்ளவனா இருந்தான். அதனால பொறுப்பு இவன் மேல வந்தது. அல்லேலூயா. அவன் இவனை ஜாக்கிரதை உள்ளவனாய் அவன் போத்திபாருடைய வீட்டுல அடிமையாய் விற்ற போது அவன் அங்கே ஜாக்கிரதை உள்ளவனாய் இருந்தான். போத்திபார் தன் வீட்டுல அவன் விசாரிப்புக்காரனாய் வைத்தான். சிறைச்சாலையில அவன் சொல்லக்கூடாத பொய் குற்ற வழக்குல ஒருத்தன் கிடக்கிறான். அங்கேயும் அவனை கர்த்தர் ஆதரித்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் அங்க ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறான். அவன் ஒரு நாள் அவனுக்கு கிடைச்ச சொப்பனத்தை அவன் மறக்கவே இல்லை. ஆமென். இப்ப யோசேப்புக்கு வர வேண்டிய சொப்பனம் பார்வோனுக்கு வருகிறார். இப்ப பார்வோனுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றதுக்கு யோசேப்பு போறான். அப்ப அவனுக்கு 30 வயசு, பர்த்டே. அவன் பர்த்டேக்கு ஆண்டவர் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறார். 13 வருஷம். சங்கீதம் 105 அதனுடைய 19வது வசனம். சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை புடமிட்டுக் கொண்டிருந்தது. ராஜா ஆள் அனுப்பி அவன் பிராணன் சங்கிலியில் அகப்பட்டிருந்தது. இந்த வசனம் 16 17. சங்கீதம் 105 18. வாசி.
அவன் கால்களை இரும்பு போட்டு அடைபட்டிருந்தது. அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டு. எத்தனை வருஷம்னா 13 வருஷம் ஒரு மனுஷனுடைய கையிலையும் காலிலையும் சங்கிலி கிடந்துச்சுன்னா அவனுடைய சரீரம் எவ்வளவு வேதனைக்குரியதா இருக்கும். அந்த இடத்துல துரும்பு இருந்து அந்த கையையும் காலையும் அரிச்சிருக்கு. அதன் நடுவுல இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் அவன் உண்மை உள்ளவனா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க என்னதான் பண்ணாலும் உங்களை விட்டு கட்டுகள் விலகல, போராட்டங்கள் விலகல, பிரயாசங்கள் விலகல, அது பின் தொடர்ந்து கொண்டே இருக்குன்னா நீங்க நினைச்சுக்கோங்க, நீங்க நீசருக்கு முன்னாடி நிக்க மாட்டீங்க, நீங்க ராஜாவுக்கு முன்னாடி நிப்பீங்க. ஹல்லேலூயா. இப்ப பர்த்டே வருது. யோசேப் 13 வருஷம் நான் உன் கூட இருந்து உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நிமிஷம் உன்னை விட்டு விலகல. உன்னை நான் பார்த்துட்டே இருந்தேன். நீ ஜாக்கிரதை உள்ளவனா இருந்த. பிசாசு எத்தனையோ வாய்ப்புகளை உனக்கு கொடுத்தான். உன் இளமைக்கு தேவையான வாய்ப்பை கொடுத்தான். உன் சரீரத்துக்கு தேவையான வாய்ப்பு கொடுத்தான். எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்தான். எல்லா வாய்ப்புகளையும் நீ தவற விட்டு கர்த்தர் பார்க்கிறார் என்று நீ நின்னதுனால இன்னைக்கு நான் உனக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் தரப்போறேன். ஹல்லேலூயா. 30வது வயசுல கொஞ்சம் பேர் உள்ள வர்றாங்க. சிறைச்சாலை திறக்கப்படுகிறது. இவனை கூட்டிட்டு போய் குளிக்க வச்சு சேவ் பண்ணி புது வஸ்திரம். ஹல்லேலூயா. ஒரு புதிய வஸ்திரம் கொடுக்கறாங்க. கொண்டு போய் நிப்பாட்டின உடனே இவனை கொன்னுருவான்னு பார்த்தா அடுத்த சில நிமிட நேரங்கள். ஹல்லேலூயா. நீங்க உங்க வேலையில, நீங்க நல்ல வேலையில ஜாக்கிரதை உள்ளவனை யாரையாவது நீங்க பார்த்தீங்கன்னா, ஆமென், சின்ன வேலையா இருக்கலாம், ஏலக்காட்டு வேலையோ தேலக்காட்டு வேலையோ, என்ன வேலையா இருக்கலாம், நீங்க அதுல ஜாக்கிரதையா செய்யறவனை நீங்க கண்டா நோட் பண்ணி வைங்க. ஃபியூச்சர்ல அவங்க ராஜா மாதிரி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க நெருக்கப்படும் போது, ஒரு ஆளு நெருக்கப்படும் போது, வீணான குற்றச்சாட்டுல அகப்படும் போது அவனை கண்டு நீங்க அவன் சிரிச்சிரவோ கைத்தட்டிரவோ செய்யாதீங்க. அவனை கவனிச்சு வைங்க. ஃபியூச்சர் இருக்கு. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கழிஞ்சது, கொஞ்ச நாட்கள் கழிஞ்சது, இவனை குழியில தூக்கி போட்ட ஆட்கள் வர்றாங்க. வந்தப்போ யோசேப்பு இப்ப நம்மளை கொலை பண்ண போறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது அவன் சொல்லுகிறான், இப்பொழுது இருந்து வருகிறது போல எல்லாருக்கும் ஆகாரம் உண்டாகும்படி கர்த்தர் என்ன முன்னாடியே இங்க அனுப்பினார். நான் வந்த வழி கொஞ்சம் கஷ்டம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க இங்க சாப்பாடு இருக்குன்னு நேரா வந்துட்டீங்க. ஆனா நான் வந்த வழி கொஞ்சம் கஷ்டம், அவ்வளவுதான். நான் உங்களை கொண்டு போறதுக்கு இல்ல, உங்களுக்கு ஆகாரம் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தன் வேலையில் அவன் ஜாக்கிரதை உள்ளவனா இருந்தான். அவன் ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தினான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். யோபு தன் நாவினால், தன் உதடினால் ஆண்டவருக்கு விரோதமா ஒரு வார்த்தையும் ஒரு தூஷணமும் சொல்லாம தன்னை ஜாக்கிரதையாய் காத்துக்கொண்டான். சில நாட்கள், வருஷ கணக்கெல்லாம் கிடையாது, யோபுவினுடைய சரீரம் எல்லாம் உருவழிந்தது. சிரட்டை எடுத்து அவன் சுரண்டி கொண்டிருக்கிறான். சில நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம், எத்தனை நாளோ தன் சகோதரர்கள் நின்று இவனை குத்தி நீர் இப்படி செஞ்சிருப்பீர், அப்படி செஞ்சிருப்பீர், அதை செஞ்சிருப்பீர், அதனாலதான் இதனாலதான் அப்படின்னு எல்லாம் சொல்லி இவனை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் நடைகளை அறிவார். ஆமென். என் நடைகளை அவர் எண்ணுகிறார். என் பாவத்தின் மீது அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். நான் வலதுபுறம் போனேன், அவர் இல்ல. இடதுபுறம் போன அவர் இல்ல. முன்னாக போனாலும் அவர் கிரியை செய்கிறார், நான் பார்க்கல. பின்னாக திரும்பினாலும் அவர் இல்ல. நான் போகிற வழியை அவர் அறிவார். என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் நினைக்கிறேன். அங்க சொல்லுகிறார், என் நியாயத்தை நான் தேவனை நாடி என் தேவனுக்கு முன்பதாக நான் அதை என் நியாயத்தை வரிசைப்படுத்துவேன். 23:5 சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பதாக என் நியாயத்தை வரிசைப்படுத்துவேன். நான் அவரை எங்கே தேடுவேன்? அவருடைய ஆசனம் எனக்கு தெரியுமானால் என் நியாயத்தை நான் வரிசைப்படுத்துவேன். காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். கர்த்தர் அதை கேட்டு எனக்கு மறுமொழி அருளச் செய்வார். நான் அதை கேட்டு களி கூறுவேன். ஹல்லேலூயா. சோதனைகள் வரும், பிரயாசங்கள் வரும். 4 பக்கமும் நீங்க எங்கிட்டு போனாலும் ஆண்டவர் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா இருக்க மாட்டார். கர்த்தர் உதவி செய்ய வருவார்னு நம்ம நினைப்போம், உதவி செய்ய முடியாது. பிரச்சனைகளின் நடுவுல, நீங்க பிரயாசத்தின் நடுவுல பிரயாணப்பட்டு கொண்டிருக்கலாம். செத்தாலும் கர்த்தரை விட்டுறாதீங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, என்னை கொன்று போட்டாலும். ஹல்லேலூயா. யாருடைய கண்ணும் கிடையாது, என் சொந்த கண் அவரை பார்க்கும். ஹல்லேலூயா. யோபு தன்னுடைய எல்லா வியாதியில அவன் ஜாக்கிரதையா இருந்தான். ஒரு வார்த்தை பேசல.
தன் மனைவி சொன்ன போது ஜாக்கிரதையா இருந்தான், ஒரு வார்த்தை பேசல. தன் பிள்ளைகள் 10 பிள்ளைகள் மரித்து விழும்போது அவன் ஜாக்கிரதையா இருந்தான். வாழ்நாள் முழுவதும் தான் சம்பாதித்த அத்தனையும் அடுக்கடுக்கா ஒண்ணு தனக்கு முன்னாடி நிர்மூலமாகும் போதும் தன் உதடுகளினால் அவன் பாவம் செய்யாதிருந்தான். தானியேல் ராஜாவினுடைய பிள்ளை, ராஜ குலத்தான். அவனை கொண்டு போய் ஒரு அன்னகர் கையில ஒப்பு கொடுக்கிறாங்க, ஒரு திருநங்கை கையில ஒப்பு கொடுக்கிறாங்க. ராஜ அரண்மனையில வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ராஜ அரண்மனையில அவன் அந்தப்புறம் இருக்கும், நிறைய ராணிகள் இருப்பாங்க, இளவரசிகள் இருப்பாங்க. இவனுக்கு ஆண்மை இருந்துச்சுன்னா இவன் யாரையாவது தேர்ந்தெடுத்துருவான் அப்படின்னு சொல்லி ராஜபுத்திரர்களை கொண்டு போய் அன்னகர்கள் கையில கொடுத்து, சிலர் அன்னகர்களாகவே பிறக்கிறார்கள், சிலர் அன்னகர்கள் ஆக்கப்படுகிறார்கள், சிலர் என் நிமித்தம் அன்னகர்கள் ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட வசனத்தின்படி தானியேலை அன்னகர்கள் ஆக்கினார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆமென். தானியேல் தன் இருதயத்தில் நிர்ணயம் பண்ணினான், என் கர்த்தருக்கு விரோதமான தீட்டான ஒன்றிலும் நான் கை போடுகிறதே கிடையாது. அவன் இந்த தீர்மானத்தை எடுக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பார்வை தானியேல் மேல விழுந்ததா நீங்க வாசிக்கவே முடியாது. அவன் என்னைக்கு அந்த தீர்மானத்தை எடுத்தானோ, அவன் ஜாக்கிரதைப்பட்டானோ, ராஜ போஜனத்துல சாபத்தீட்டானத்துல நான் தொடக்கூடாதுன்னு எப்போ அவன் ஜாக்கிரதையா ஒரு தீர்மானம் எடுத்தானோ, கர்த்தருடைய பார்வை எல்லாரையும் விட்டு தானியேல் மேல வந்து விழுந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த தானியேலை தூக்கி சிங்கக்கேவில போடும்போது அவன்கிட்ட கேட்கிறாங்க, அவன் செஞ்ச குற்றம் என்ன? எல்லா குற்றத்தையும் தேடி பார்க்கும்போது ஒரு குற்றமும் இல்லை. தன் தேவனுடைய காரியத்துல மாத்திரம் அவன் குற்றம் கண்ணப்பட்டிருக்கிறான். இவனை தூக்கி சிங்கக்கேவில போடுங்கன்னு சொன்னாங்க. போட்டாலும் ஹல்லேலூயா, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ராஜாவே நீர் வாழ்க, என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். உங்க வேலையில 24 மணி நேரமும் இவனை வாட்ச் பண்ணி இவங்கிட்ட வேலையில ஒரு குற்றம் கண்டு பிடிக்கணும், தூக்கி சிங்கக்கேவில போடணும்னு பார்த்தாங்க, நடக்கல. அவன் உங்க வேலையில ஒரு மனுஷன் குற்றப்படுத்துற அளவுக்கு நீங்க நடக்கலன்னா, சிங்கங்களே வந்தாலும் சரி. சோம்பேறி சொல்லுவான், நான் வீட்டை விட்டு வெளியே இறங்கி போனா தெருவுல சிங்கம் நிக்குது, மங்களாமட்டையில இருந்து கீழே இறங்கி வந்தா புலி நிக்குதுன்னு சொல்ற மாதிரி. ஹல்லேலூயா. சோம்பேறி சொல்லுவான், வீட்டை விட்டு வெளியில போனா சிங்கம் நிக்குது. எத்தனை சிங்கம் வந்தாலும் சரி, உங்க கூட இருக்கிற சிங்கம் வேற. ஹல்லேலூயா. அவர் பேர் இப்படி சொல்லுகிறது, அவர் யூதா கோத்திரத்து சிங்கம். ஆமென். அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்ம கூடத்துல இருக்கல. சோம்பேறித்தனமா நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சூழ்நிலையை பார்த்தெல்லாம் குளிர்கிறது என்று சொல்லி சோம்பேறி படுத்துக் கொள்வான். தன் வேலையில ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டா ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்பான். ஒரு வசனம் சொல்லுகிறது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். உங்கள் வேலையை, தன் வேலையில் அசதியா இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். வேதம் சொல்லுகிறது, என்ன வேலையா இருக்கட்டும், என்ன வேலையா இருக்கட்டும், சாக்கடை அள்ளுற வேலையா இருந்தா கூட ஜாக்கிரதையா பண்ணா, சாக்கடை அள்ளுறவங்களுடைய பிள்ளை அவன் அதிகாரிகளா மாறி இருக்கிறாங்களா இல்லையா? ஆமென். நானே சாக்கடை அள்ளுறேன், நீ எங்கடா போய் படிக்க போற, வாடா ஏதாவது வேலை செய்யணும். வேலை செய்ய விட்டு இருந்தா அந்த பிள்ளை அதிகாரியா மாறி இருக்குமா, டிஎஸ்பியா மாறி இருக்குமா, கலெக்டரா மாறி இருக்குமா, இன்ஜினியரா மாறி இருக்குமா, டாக்டரா மாறி இருக்குமா? சாக்கடை அள்ளுறதான். நான் மட்டும்தான் அள்ளுவேன். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை நான் ஜாக்கிரதையோட படிக்க வைக்கிறேன். ஆமென். அவங்க நீசருக்கு முன்னாடி எல்லாம் நிக்க மாட்டாங்க, அவங்க ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்பாங்க. வேதாகமத்துல இன்னொரு நபரை குறிச்சு வேதம் சொல்லுது, இதை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். ஆமென். 1 ராஜாக்கள் அதனுடைய 28வது வசனம். 1 ராஜாக்கள் 11:28. யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியா இருந்தான், காரிய சமர்த்தனா இருந்தான், நல்ல வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பின் வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் விசாரிப்புக்கு ஒப்பு கொடுத்தான். சாலமோனுடைய பார்வையில யெரொபெயாம் பயங்கர காரிய சமர்த்தன், நல்ல மனுஷன். அவன் கையில ஒப்பு கொடுத்தான், ஒரு கோத்திரத்தை கொடுத்தான். இப்ப 38வது வசனத்துக்கு வரும்போது அங்க ஆண்டவர் இந்த யெரொபெயாமை பார்த்து சொல்றார், நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்கிறது உண்டானால்
நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். அல்லேலூயா. சாலமோனுடைய பார்வையில் இவன் ஜாக்கிரதை உள்ளவன் பார்த்தப்போ ஒரு கோத்திரத்தை சாலமோன் எடுத்து கொடுக்கிறார். கர்த்தர் பார்க்கிறார், சாலமோனை விட கொஞ்சம் ஆழமா ஆண்டவர் பார்க்கும்போது அவன் இன்னும் ஜாக்கிரதை உள்ளவன், இவங்கிட்ட 10 கோத்திரத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் தீர்மானம் எடுக்கிறார். சாலமோனுடைய மகன் கிட்ட இருந்து ரெகபயாம் கிட்ட இருந்து யெரொபெயாமுக்கு 10 கோத்திரம் வாங்கி கொடுக்கப்படுகிறார். இப்ப 10 கோத்திரம் வந்துருச்சு. 2 கோத்திரம் தான் எருசலேம்ல இருக்கு. எருசலேம்ல தேவாலயமும் இருக்கு. இப்போ இந்த யெரொபெயாம் தீர்மானிக்கிற, இவங்க எருசலேமுக்கு பலியிட போனாங்கன்னா, ஒருவேளை ஆண்டவரோட இவங்க சேர்ந்து அவங்க அங்க தங்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? எகிப்துல இருந்து உங்களை வழி நடத்திட்டு வந்த தேவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லி 2 சிலைகள் அவன் ஸ்தாபித்தான். யெரொபெயாம் கிட்ட நீங்க போய் கேளுங்க, யெரொபெயாமே உனக்கு 10 கோத்திரத்தை கொடுத்தது யார்? அல்லேலூயா. சாலமோன் உனக்கு 1 தான் கொடுத்தாரு, நான் உனக்கு 10 கொடுத்தேன். ஆமென். நான் உன் கூட இருக்கிறதுனால தானே நான் 10 கொடுத்தேன். ஆமெனா இல்லையா? கர்த்தர் இப்ப யார் கூட இருக்கிறார்? 2 கோத்திரம் உள்ள இடத்துல இருக்கிறாரா? 10 கோத்திரம் இருக்கிற இடத்துல இருக்கிறாரா? 10 கொடுத்த நான் உனக்கு. ஆனா நீ என்ன வணங்காம, என்ன நமஸ்கரிக்காம, என் நியாயங்களை, என் நியாய பிரமாணத்தை, என் வசனத்தை கவனமா என் வசனத்துக்கு கீழ்ப்படியாததுனால யெரொபெயாமினுடைய சந்ததியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் பேர் முதலாய் அழிக்கப்பட்டு போனான். உங்க வேலையில நீங்க ஜாக்கிரதையா இருக்கும் போது உயர்வு வரும், மேன்மை வரும், ஆசீர்வாதங்கள் வரும், நன்மைகள் வரும், எல்லாமே வரும். நீங்க கர்த்தருடைய வசனத்தை விட்டு வழி விலகும் போது ஆண்டவர் சொல்லுவார். நீங்க யெரொபெயாமை குறிச்சு அந்த அடுத்த அதிகாரத்துல எல்லாம் வாசிச்சு பார்த்தா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய வீடு இடிக்கப்பட்டது, அவனுடைய சந்ததிகள் கூட இல்லாத அளவிற்கு தரைமட்டமாக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜாக்கிரதையாய் சிலதை தேடுகிறோம், ஜாக்கிரதையாய் சிலதை செய்கிறோம். பெரிய நேட்டங்கள் வரும், பெரிய ஆசீர்வாதங்கள் வரும், பெரிய உயர்வுகள் வரும். வருமா வராதா? ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கு. வரும் வரும். எல்லாம் வரும்போதும் நீங்க ஒண்ணு யோசிக்கணும். யோபுக்கு வந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, யோசேப்புக்கு வர்றது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, யெரொபெயாமுக்கு வர்றது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. தாவீது வீட்டுல வந்து வீணை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவனுக்குள்ள பிசாசு வரும், விரட்டுறதுக்கு வீணை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப சொல்றான், இவன் எனக்கு இருதயத்திற்கு ஏற்றவன், இவனுக்கு என்ன, எனக்கு கூடத்துல விட்டுட்டு போயிரு. இப்ப இந்த சவுல் ராஜா பண்ற மாதிரி யுத்தம் எல்லாம் இவரும் பண்ணி ஒரு யுத்தம் பண்ணி கோலியாத்தை வீழ்த்தின உடனே சொல்றாரு, சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது 10000. ஒரு வேர்டு வந்த உடனே டக்குன்னு திரும்பி ஒரு ஈட்டி எடுத்து அவன் கையில இருந்து ஈட்டி எடுத்து எரிகிறான். தாவீது மேல படல, விலகி போனான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க அங்கீகரிக்கும் போது படும்போது, நீங்க ஜாக்கிரதையாய் சிலதை உயர்த்தும் போது சில ஈட்டிகள் வந்து விழும். முடிவில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சவுல் விழுந்து அதே ஈட்டியில மரித்து போனான். ஏன் சவுல் விழுந்து மரித்து போனான்? சவுல் ஜாக்கிரதையா இல்ல. அவன் சவுலுக்கு ஒரு பொறுப்பு, கழுதைய மேய்ச்சிக்கிட்டு வந்தவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. சவுலுக்கு பெரிய ராஜமேன்மை. ஆனால் அந்த வேலையை ஜாக்கிரதையா அவன் பார்க்கல. ஆண்டவர் சொன்னார், நீ இதை மட்டும் தான்ப்பா செய்யணும், இதை நீ செஞ்சிரு, நான் உன்னை இன்னும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இவ போய் கொள்ளையில பறந்து அவன் மிருக ஜீவன்களை தனக்காக எடுத்துக்கொண்டு ராஜாவை உயிரோட வைத்தார். ஆண்டவர் சொன்னார், நான் இந்த ஜனத்தின் மேல் இவனை ராஜாவாக்குனதை குறித்து நான் மனஸ்தாபப்படுறேன். நம்ம ஜாக்கிரதை விட்டு விலகும் போது அல்லேலூயா கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். அல்லேலூயா. நம்ம மேல ஆண்டவர் விடுகிற, அதாவது பிசாசு தானா பிடிக்கிற ஆட்கள் இருக்கு. வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் விடப்பட்ட ஒரு ஆவி அவனை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. இது எப்ப போகும்னா ஆண்டவர் ஆராதிக்கிற யாராவது சேர்ந்து ஆராதிச்சாதான். அவன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் சொல்றேன், நான் சபைக்கு பேசுறேன். நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற எல்லா வேலையும் ஜாக்கிரதையா செய்யணும். நம்ம பேசுற வசனம் எல்லாம் பார்த்தா கோடி கணக்கில் நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுற மாதிரி விஷயங்கள் தான். நம்ம எல்லாம் அப்படி ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். காரணம் என்னன்னா, நான் பாக்குற எஸ்டேட்ல தேலக்காடுல கொழுந்து எடுத்துக்கிட்டு இருந்தவங்க பிள்ளைங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்களே. ஏன் இருக்கிறாங்கன்னு நீங்க போய் அவங்க வீட்டை பார்த்தா நம்ம பார்வையில அவங்க கஞ்சங்க. அல்லேலூயா. ஒரு 10 பைசா ஒரு ஆளு கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கஞ்சன் கிடையாது, கிடையாது, கிடையாது. ஜாக்கிரதையா இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஜாக்கிரதையா இருந்தாங்க.
நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும், தொழில் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும், வேலை விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும், கர்த்தருடைய காரியத்திலே ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே ஆணல் உள்ளவர்களாயிருங்கள். எந்த நேரமும் யுத்தம் வரலாம், எந்த நேரமும் போராட்டம் வரலாம், எந்த நேரமும் நீங்க உங்க ஆயுதத்தை கூர்மைப்படுத்தி காத்து கொண்டிருக்கணும். யுத்தம், ஆமென். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். நீங்க யுத்தத்தை ஜாக்கிரதையாய் மேற்கொள்ளுகிறவனை நீங்க பார்த்தீங்கன்னா அவன் நீசருக்கு முன்னாடி நிக்க மாட்டான், ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்பான். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜாக்கிரதையாய் முன்னேற போறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜாக்கிரதையாய் இருந்தார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாச்சு. 40 நாள் வனாந்தரத்துல பசி, அவருக்கு பசி உண்டாயிற்று. பிசாசு வந்து சொல்றான், நீர் என்னை வணங்கினால், ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, என்ன வர்ஷிப் பண்ணா, என்ன ஆராதிச்சா, நான் உனக்கு எல்லாத்தையும் தர்றேன். ஆமென். நிறைய பேர் அதனால ஆண்டவரை விட்டு சாத்தான ஆராதனைக்குள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தர்றேன், இம்மையில நீ 100 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். மறுமையில ஆண்டவருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனை, பரிசுத்த ஆவியானவர் பிசாசினால் சோதிக்கப்படும்படி அவரை வனாந்தரத்திற்கு கூட்டிக் கொண்டு போனார். சோதனை வரும், யுத்தங்கள் வரும், போராட்டங்கள் வரும். இன்னைக்கு நீங்க எல்லாரும் இந்த செய்தியை கேட்டிருக்கிறீங்க. நாளைக்கே உங்க வாழ்க்கையில யுத்தங்கள் வரலாம். உங்க ஆயுதம் எந்த அளவுக்கு தயாரா இருக்கு? உங்க ஆயுதத்தை நல்லா தீட்டி வச்சிருக்கிறீங்களா? ஷார்ப்பா இருக்கா? ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்க ஷார்ப்பா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜெயம் சீக்கிரமாய் வரும். ஆமென். நீங்க ஷார்ப்பா இல்ல அப்படின்னா ஜெயிக்க முடியாது, தோத்துட்டே தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய சமூகத்துல கிடந்து உங்களை நீங்க ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. எந்த நேரமும் ஜெயிக்கிறவர்களாய் நீங்க நில்லுங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் யாரோ அவனுக்கு தான் என் வலது பக்கத்துல சீட்டு. ஜெயம் கொள்ளுகிறவன் யாரோ அவனுக்கு தான் பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி. ஜெயம் கொள்ளுகிறவன் யாரோ அவனுக்கு தான் ஆலயத்தின் தூணுல பேரு. ஜெயம் கொள்ளுகிறவன் யாரோ அவனுக்கு தான் புது நாமம். ஹல்லேலூயா. ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்க. பிசாசை ஜெயிக்கணும். நீங்க பொல்லாப்புக்கு விலகி ஓடிடுங்க. பொல்லாப்பு பண்ற இடத்துல நிக்கவே செய்யாதீங்க, ஓடிடுங்க. வார்த்தையை ரொம்ப கவனமா யூஸ் பண்ணுங்க. ஆனா பிசாசுக்கு மட்டும் எதிர்த்து நின்றுங்க. அவன் எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சாலும் சரி எதிர்த்துருங்க. ஹல்லேலூயா. விரட்டுற வரைக்கும் ஓடிட்டே தான் இருப்பான். எதிர்த்து நின்னுட்டா அடுத்த நிமிஷம் பிசாசு நிலை குலைந்து போவான். ஆமென். காரணம் அவனுக்கு தலையே இல்லை. ஹல்லேலூயா. ஜெயங்கொடுக்கும் எழும்பி நின்று தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு
நிறைந்த அந்நிய பாஷை இருக்கிறவர்கள், அந்நிய பாஷை எங்களுக்கு எதிராய் நிற்கிற சகல சத்துருக்களையும் ஆண்டவரே பிசாசினுடைய தந்திரங்களையும் ஜெயிப்பதற்கு சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்துக் கொண்டு ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் அவன் ராஜாவுக்கு முன்பதாக நிற்பான். ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். தன் வேலையில் ஜாக்கிரதை இல்லாதவன், அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆகையால் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனல் உள்ளவர்களாய். தகப்பனே, நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே தகப்பனே, உடைய காரியம் அவருடைய பிள்ளைகளை, பேர குழந்தைகளை நீர் அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அறியாத ஒன்றும் இல்லை தகப்பனே. நீரே எங்களுக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறீர். நீரே காரியங்களை ஆண்டவரே அப்பா ஆமென்றும் ஆமென் என்றும் செய்கிறவர். ஆண்டவரே, எங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவர் நீர் தகப்பனே. நீர் செய்கிறது ஒன்றும் யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவரே, நீர் செய்கிறீர் தகப்பனே. நாங்கள் அதில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, நீர் என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறீரோ அதை மாத்திரம் நிறைவேற்றும். எங்கள் சுயங்கள் வெளிப்பட்டு, எங்கள் மாம்சங்கள் வெளிப்பட்டு நாங்கள் ஒரு நாளும் தோற்று போகாது. ஆண்டவரே, உடைய ஜனத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஜாக்கிரதையோடு ஓடி கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாளில் எங்கள் மத்தியிலே புதிதாய் கடந்து வந்த ஆண்டவரே பிரவீன் பாஸ்டருடைய மனைவிக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். மகளை, குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியத்திலே ஜாக்கிரதையாய் நிற்க, தேசத்தை கர்த்தருக்காக திருப்ப, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற தூதனை போல நீர் அவர்களை அந்த தேசத்திற்கு அனுப்பும்படி, அவர்களை பயன்படுத்திக் கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, லாசர் பாஸ்டருடைய ஒய்ஃபுக்காக, ஜெய் மேரி சிஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இனி உள்ள நாட்கள் ஜாக்கிரதையோடு ஆண்டவரே தங்கள் வேலையை செய்ய நீசருக்கு முன்பதாக நில்லாமல் ராஜாவுக்கு முன்பதாக, ராஜாதி ராஜாவுக்கு முன்பதாக நிற்கிற உத்தம ஊழியனாய் எழும்பி ஆண்டவரே பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தகப்பனே, எங்கள் மத்தியிலே புதிதாய் ஆண்டவரே கடந்து வந்த விஜய்க்காக, விஷ்ணுவுக்காக, ஆண்டவரே விஷ்ணுவனுடைய மனைவிக்காக, குழந்தைக்காக, விஜயனுடைய மகளுக்காக, மனைவிக்காக, வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்காக நன்றியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அந்த குடும்பங்களை கர்த்தாவே சிறு வயது முதல் நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்தீர். இன்றைக்கு சபையில் ஒரு அங்கமாய் நீர் கொண்டு வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம். கடந்த ஆண்டுகளில் எல்லாம் ஜாக்கிரதை இல்லாமல் விட்டவைகளை எல்லாம் ஆண்டவரே இனி உள்ள நாட்களில் ஜாக்கிரதையோடு திருப்பிக் கொள்ள, ஆண்டவரே நீசருக்கு முன்பதாக, மனிதர்களுக்கு முன்பதாக, சாதாரண ஆட்களுக்கு முன்பதாக நிற்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பதாக, ஆண்டவரே ராஜாக்களுக்கு முன்பதாக உயர்ந்த ஸ்தானங்களில் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கடந்து வர மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் புதிதாய் வந்திருக்கிற யாவரையும் உடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, புதிதாய் வர வேண்டும் என்று வாஞ்சையோடு தாகத்தோடு இருக்கிற திரளான குடும்பங்கள் இருக்கிறார்கள் ஐயா. ஒவ்வொரு வாரம் ஏதோ ஒரு தடை அவர்களை ஆண்டவரை வரவிடாமல் பண்ணுகிறது. ஜாக்கிரதையாய் நாங்கள் அவர்களை ஆண்டவரை சபைக்கு கொண்டு வர, அழைத்து கொண்டு வர, அவர்களை ஆண்டவரை ரட்சித்துக் கொள்ள, ஜாக்கிரதையாய் அவர்களை ரட்சித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற எங்கள் பாஸ்டர் அம்மாவுக்காக, ஆண்டவரே பிள்ளைகளுக்காக, பேர குழந்தைகளுக்காக, யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் செய்யும் ஆண்டவரே, நீர் காரியங்களை வாய்க்க செய்யும். ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் இல்லை தகப்பனே. நீர் அவர்களை இத்தனை ஆண்டுகள் எங்களுக்கு ஆதரவாய் தந்தீர். எங்கள் சபைக்கு ஆண்டவரே நல்ல போதகராய் தந்து, ஆண்டவரே அப்பா இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்து இந்த தேசத்தில் ஆண்டவரே சிறந்த சபையை உருவாக்கி, சிறந்த ஆத்துமாக்களை உருவாக்கி, நித்தியத்திலே ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கிற நம்முடைய தாசனுடைய குடும்பம் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அவர்களை நீர் கரங்களில் எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் இன்னும் பிரயோஜனப்படுத்தும். ஆண்டவரே அவர்கள் இருக்கிற ஸ்தானங்களில் உமக்காக 100, 1000 மடங்கு வல்லமையோடு பயன்படட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த யாவரையும் உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஜெபம் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே. நாம் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் சபையோடும் இன்றைக்கு புதிதாய் நம்ம மத்தியில வந்த ஒவ்வொரு குடும்பத்தோடும், நம்முடைய பாஸ்டருடைய குடும்பத்தோடும், உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக சேர்ந்து சொல்லலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா. ஜெயம் கர்த்தரால் வரும். ஆமென். சமாதானத்தோட போய் வாருங்கள். யாவரையும் வாழ்த்துகிறேன். God bless you. எல்லாருக்கும் டீ இருக்கு.